Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்கிங்ஹாம் பை தியரத்துல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2. சரிங்களா? இப்போ பக்கிங்ஹாம் பை தியரம் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 பார்த்திருந்தோம். அதோட ப்ரொசீஜர் அப்படியே தான் இதுலயும் ஃபாலோ ஆகும். ஏன்னா இதுல வந்து velocity கொடுத்திருக்காங்க. பாருங்க, using Buckingham pi theorem show that the velocity through a circular orifice is given by v equal to square root of 2gh pi bracketல within bracket d by h comma mu divided by rho v h ன்னு கொடுத்துட்டாங்க. முக்காவாசி நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஷோ தட்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்படி தான் நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh 5 இன்ட்டு d பை h கமா மியூ டிவைடட் பை ரோ vh இப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனாக நான் கொண்டு வரணும் பக்கிங்ஹாம் பை தியரம் மூலியமா. சரிங்களா? இப்போ ஒன்றுத்துக்கு என்னென்ன விளக்கன்றதை பார்க்கலாம். விங்கிறது என்னன்னா வெலாசிட்டி, நம்மளுக்கு எதுக்குமே தெரியும். ஷோ தட் த வெலாசிட்டி அது எங்கே போகுதுன்னா த்ரூ ஒரு சர்க்குலர் ஆர்ஃபிஸ் மூலியமா போகுது. சரிங்களா? இப்போ 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஜிங்கிறது என்னதுன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹச்ங்கிறது என்னன்னா ஹெட் காசிங் ஃப்ளோ, அதுக்கப்புறம் டிங்கிறது என்னன்னா டயாமீட்டர் ஆஃப் ஆரிஃபிஸ், ஹச்ங்கிறது ஹெட் காசிங் ஃப்ளோ, மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ரோங்கிறது மாஸ் டென்சிட்டி, வி வெலாசிட்டி, ஹச்ங்கிறது ஹெட் காசிங் ஃப்ளோ. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் ஆரம்பிக்கலாம். இப்போ சொல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு விக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதுகிறோம். அப்போ வி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது, ஹச் இருக்குது, அதுக்கப்புறம் டி இருக்குது, மியூ இருக்குது, ரோ இருக்குது, ஜி இருக்குது. மொத்தம் 5 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 5 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ வி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த 5 டேர்ம்ஸையும் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி எழுதலாம்னா வி இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஹச் கமா டி கமா மியூ கமா ரோ கமா ஜி எப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் f1 ஆஃப் v, மொத்தம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு v h d மியூ ரோ ஜி மொத்தம் இப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் வெலாசிட்டி. சரிங்களா? வெலாசிட்டி இன்க்ளூட் பண்ணி அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸுங்கிறது எவ்வளோ வருது? டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸுங்கிறது 6 இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டைமென்ஷன்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஒரு வேரியபிளுக்கும் டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். அப்போ ஒரு வேரியபிள்னால் ஃபஸ்ட்டு வெலாசிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். வெலாசிட்டிக்கு என்ன வேரியபிள்ஸு? எல் டி பவர் -1, அதே மாதிரி ஹச் ப்ரெஷர் ஹெட்டுக்கு லென்த்து, அதே மாதிரி டிக்கு எல், மியூக்கு எம் எல் பவர் -1 டி பவர் -1, அதே மாதிரி ரோவுக்கு எம் எல் பவர் -3, ஜிக்கு எல் டி பவர் -2. மொத்தம் 6 டேர்ம்ஸு. இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் எத்தனை இருக்குது? ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் மொத்தம் 3 இருக்குது. இது எம்எல்டி 3மே. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் எடுத்து எழுதி ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் m ஈக்குவல் டு 3. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எத்தனை பை டேர்ம்ஸ் தேவை அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸுங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குது? n மைனஸ் எம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 6 மைனஸ் எம்ங்கிறது 3. ஸோ 3 பை டேர்ம்ஸ் எனக்கு தேவை. சரிங்களா? நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் எத்தனை இன்க்ளூட் ஆக போகுது? இப்போ 3 ஆக போகுது.
அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், அந்த ஈக்குவேஷன்ஸை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் f1 π1 π2 π3 இப்படி மாறிடுச்சு இந்த ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பை டேர்முக்கும் எனக்கு எத்தனை வேரியபிள்ஸ் தேவை, ஏன்னா எனக்கு 5 போட்டு நான் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஈச் பை டேர்முக்கு ஈச் பை டேர்முக்கு எனக்கு எத்தனை வேரியபிள்ஸ் தேவை அப்படிங்கிறது எனக்கு தேவை. அப்படின்னா m+1 நம்ம கண்டுபிடிப்போம். mங்கிறது ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் 3 + 1 ஆக மொத்தம் எனக்கு ஒரு பை டேர்முக்கு 4 வேரியபிள்ஸ் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அப்போ 4 வேரியபிள்ஸ் தேவை. இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 விதமான டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 6 விதமான வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த 6 விதமான வேரியபிள்ஸில் எந்தெந்த வேரியபிள்ஸை நான் ரிப்பீட்டிங் வேரியபிளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு h, g, ரோ இந்த மூணுத்தையும் நான் ரிப்பீட்டிங் வேரியபிளாக பயன்படுத்துகிறேன். சரிங்களா? மிச்சம் இருக்கிற மூணுத்தையுமே மிச்சம் இருக்கிற 3 வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது? வெலாசிட்டி இருக்குது, டயா இருக்குது, மியூ இருக்குது. இது மூணும் நான் ரிப்பீட்டிங் வேரியபிள். சரிங்களா? நான் ரிப்பீட்டிங் வேரியபிள். இப்போ ஒவ்வொரு பை டேர்மும் நம்ம எடுத்து எழுதலாம். அப்போ we get பை டேர்ம்ஸ் என்ன மாதிரியா இருக்குது? π1 = என்னவா இருக்குது? மொத்தம் என்னென்ன இருக்குது? h, g, ரோ. சரிங்களா? அப்போ திருப்பி π2க்கு எடுத்து எழுதுங்க h, g, ரோ. π3க்கு h, g, ரோ. மொத்தம் 3 ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸு. இப்போ என்னன்னா ஒன்றுத்துலேயும் நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸை பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வெலாசிட்டி, அடுத்ததுக்கு டி, அடுத்ததுக்கு மியூ. சரிங்களா? இப்போ என்னன்னா h பவரில் என்னது? a1 ப்ராடக்ட் கம்மா கிடையாது, ப்ராடக்ட்டு g into b1 ரோ into c1. ஓகேங்களா? இதே போல் ஹச்சுக்கு a2, ஜிக்கு b2, ரோக்கு c2, ஹச்சுக்கு a3, b3, c3 இன்ட்டு நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸில் எந்த டேர்ம்ஸ் எந்த பவர்ஸும் கிடையாது. சரிங்களா? இவ்வளோ தான்ப்பா விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? π1 டேர்மை தனியாக எடுத்து எழுதுகிறோம். அப்போ π1 டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குது? h a⁴1 gb⁴1 b1 ரோ c1 இன்ட்டு v. இப்போ இந்த பைக்கு பதில் நம்ம என்ன எழுதுகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த π1 = தான். பைக்கு பதில் என்ன எழுதுகிறோன்னா பேசிக் டைமென்ஷன்ஸு mLTயில் 0 0 0. ஓகேவா? ஈக்குவல் டு h a1 gb1 இன்ட்டு ரோ c1 இன்ட்டு v. இப்போ இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு ஹச்சுக்கு என்ன விஷயம்? டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குது? h = லென்த்து L. அதே மாதிரி ஜிக்கு L T⁻². அதே மாதிரி ரோக்கு M L⁻3. சரிங்களா? அப்புறம் வெலாசிட்டிக்கு L T⁻1. இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். therefore m0 L0 T0 ஈக்குவல் டு என்ன இருக்குது? L⁻A1 ஜிக்கு L⁻T⁻2 b1 m L⁻3 c1 இன்ட்டு வெலாசிட்டிக்கு L T⁻1. அவ்வளோதான். இப்போ பழையபடி அதே கதை தான். என்னது? m டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். m டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனா m0 = என்னென்ன இருக்குது? இங்கே ஒரே ஒரு m இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்போ m⁻c1 மட்டும்தான் இருக்குது. அப்போ
0 ஈக்குவல் டு C1 இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ ஒரு டேர்மு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குது? எல் டேர்ம் இருக்குது. எல் டேர்ம் ஈக்குவல் டு என்னது? எல் நாட் ஈக்குவல் டு எல் பவர் ஏ ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. ரெண்டாவது டேர்மு எல் பவரில் B1 இருக்குது இன்ட்டு எல் பவரில் B1 இருக்குது. அடுத்தது எல் பவர் -3C1 இருக்குது. அடுத்தது வெறும் ஒரு எல் இருக்குது. எல்னா எல் பவர் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 0 ஈக்குவல் டு A1 ப்ளஸ் B1 -3C1 ப்ளஸ் 1 அப்படின்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்னது? டி டேர்மு. டி டேர்ம் என்ன இருக்குது? டி நாட் ஈக்குவல் டு என்னது? டி நாட் எங்கெங்கே இருக்குது? இதோ இங்கே ஒன்று இருக்குது. டி நாட் ஈக்குவல் டு டி பவர் -2B1. அடுத்தது என்ன பாருங்க? டி பவர் -1 இருக்குது. டி பவர் -1 அவ்வளோதான் இருக்குது. அப்போ பவரில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். 0 ஈக்குவல் டு 2B1 சாரி -2B1 -1. சரிங்களா? அப்போ அல்டிமேட்டாக எனக்கு என்ன கிடச்சிருது? -2B1 ஈக்குவல் டு +1. அப்போ B1 ஈக்குவல் டு -1/2ன்னு கிடச்சிருது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்ஸில் இதை எடுத்து எழுதலாம். என்ன ஈக்குவேஷனில்? 0 ஈக்குவல் டு A1 ப்ளஸ் B1 -3C1 ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இந்த C1ஐயும் B1ஐயும் எடுத்து எழுதலாம். அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? A1 ஈக்குவல் டு என்னது? A1 கிடைக்கும் ப்ளஸ் B1 என்னது? -1/2 -3C1க்கு 0 ப்ளஸ் 1. அப்போ A1 -1/2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போ A1 ஈக்குவல் டு என்ன பாருது? -1/2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அதை பழைய ஈக்குவேஷன்ஸில் எடுத்து எழுத வேண்டியதான். பை டேர்ம் ஈக்குவேஷன்ஸில் எடுத்து எழுதணும். அப்போ π1ங்கிறது என்னது? π1ங்கிறது என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தது h இன்ட்டு A1 h பவர் A1 g பவர் B1 c பவர் C1 இன்ட்டு V. அப்போ A1 B1 C1க்கான வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். h பவர் -1/2 g இன்ட்டு B1க்கு பதில் -1/2 சிக்கு சாரி இது சியில் ரோ. அப்போ ரோ பவர் C1க்கோட வேல்யூனா 0. ஓகேங்களா? இன்ட்டு V. அப்போ நம்மளுக்கு அல்டிமேட்டாக என்ன கிடச்சிருது? π1க்கான வேல்யூ என்ன இருக்குது? V பவர் h பவர் 1/2 g பவர் 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? V ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு ஹச்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ π1க்கான வேல்யூ என்ன கிடச்சிருச்சு எனக்கு? π1 ஈக்குவல் டு V பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஹச்ன்னு கிடச்சிருச்சு. அதே போல் இப்போ π2க்கான டேர்ம்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ π2க்கான டேர்ம் என்னது? அதே தான் எடுத்து எழுதணும். HA2 GB2 அதே மாதிரி ரோ C2 இன்ட்டு D. சரிங்களா? இப்போ ஹச்சுக்கான வேல்யூ என்ன? எடுத்து அப்படியே அதே மாதிரியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். M0 L0 T0 ஈக்குவல் டு ஹச்சுக்கு பதில் LA2 ஜிக்கு பதில் L T பவர் -2 இன்ட்டு B2 ரோக்கு பதில் M L பவர் -3 இன்ட்டு C2 Dக்கு பதில் L. இப்போ M0 ஈக்குவல் டு என்ன? ஒரே ஒரு M C2 மட்டும்தான் இருக்குது. therefore C2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதே மாதிரி L0க்கான வேல்யூ என்ன இருக்குது? L A2 L B2 இன்ட்டு L பவரில் -3C2 இன்ட்டு L பவர் 1.
அப்போ 0 ஈக்குவல் டு a2 ப்ளஸ் b2 மைனஸ் 3c2 ப்ளஸ் 1ன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஈக்குவேஷன் என்ன? t0 ஈக்குவல் டு என்னது? t0 ஈக்குவல் டு t பவர் மைனஸ் b2 அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஸோ 0 ஈக்குவல் டு மைனஸ் 2b2 வருதும். அப்போ b2 ஈக்குவல் டு 0 தான். ஓகேங்களா? அப்போ c2 ஈக்குவல் டு 0, b2 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுத்தையும் அதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? அப்போ b2க்கு பதில் 0, c2க்கு பதிலும் 0. அப்போ அல்டிமேட்டாக எனக்கு என்ன கிடச்சிருது? a2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. அப்போ a2 ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ நம்ம பழையபடி எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். அப்போ π2 ஈக்குவல் டு என்னது? h பவர் a2ங்கிறதுனால மைனஸ் 1, ஜிக்கு என்னது? 0, ரோக்கு 0 இன்ட்டு டி. அப்போ π2 ஈக்குவல் டு என்ன? d பை h. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது அதே போல் தேர்டு டேர்ம் π3 டேர்மு. அப்போ π3 டேர்முக்கான வேல்யூஸ் என்னது? h பவர் a3, g பவர் b3, ரோ பவர் c3 இன்ட்டு தேர்டு டேர்மு நான் ரிப்பீட்டிங் வேரியபிள் மியூ. சரிங்களா? அப்போ மூணுத்துக்கான டைமென்ஷன்ஸ் எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ π3க்கு என்ன? m0, l0, t0. hக்கு பதில் என்னது? l a3, gக்கு பதில் l t பவர் மைனஸ் 2 b3, ரோக்கு பதில் என்னது? m l பவர் மைனஸ் 3 பவரில் c3, மியூக்கு பதில் என்னது? m l பவர் மைனஸ் 1 சாரி m l மைனஸ் 1 t மைனஸ் 1. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸாக திருப்பி எடுத்து எழுத வேண்டியதுதான். m0 ஈக்குவல் டு என்ன இருக்குது? இங்கே ஒரு m c3 ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு m ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே அதாவது இங்கே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ 0 ஈக்குவல் டு c3 ப்ளஸ் 1. அப்போ c3 ஈக்குவல் டு என்ன? மைனஸ் 1ன்னு அர்த்தம். அதே மாதிரி l0 ஈக்குவல் டு என்னது? l0 ஈக்குவல் டு l டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. l a3, l b3, l மைனஸ் 3 c3 அப்புறம் l மைனஸ் 1. அப்போ 0 ஈக்குவல் டு a3 ப்ளஸ் b3 மைனஸ் 3c3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது t0. t0 ஈக்குவல் டு வேல்யூ என்ன இருக்குது? t பவர் மைனஸ் 2 b3. அதுக்கப்புறம் t டேர்மு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. t பவர் மைனஸ் 1. சரிங்களா? அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 b3 மைனஸ் 1. அப்போ மைனஸ் 2 b3 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, b3 ஈக்குவல் டு சாரி மைனஸ் 1 பை 2. சரிங்களா? அப்போ b3 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. இந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? b3 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2, c3 ஈக்குவல் டு மைனஸ் 1. சரிங்களா? அப்போ 0 ஈக்குவல் டு a3 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 மைனஸ் 1. மைனஸ் 1 சாரி ப்ளஸ் 3 இங்கே. ஏன்னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. சரிங்களா? அப்போ என்ன வருது ஆன்சரு? a3 ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 3 பை 2ன்னு ஆன்சர் வரும்.
a3 equal to minus 3 by 2. இப்போ நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கு வந்துடலாம். பை 3க்கான ஈக்குவேஷன் என்ன இருக்கு? h பவர் a3 அதே மாதிரி g பவர் b3 rho பவர் c3 into mu. அப்போ h பவர் a3க்கு பதில் என்னது? minus 3 by 2. g பவர் b3க்கு பதில் என்ன? minus 1 by 2. ரோக்கு பவர் minus 1 into mu. அப்போ பை 3 equal to நான் எப்படி கொண்டு வரலாம்? mu divided by rho into square root of g into h பவர் 3 by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? h பவர் 3 by 2 எழுதிக்கலாம். இதுவே இன்னும் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மாற்றி எழுதணும். அப்போ பை 3 என்ன பண்ணுறேன்னா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். விங்கிற ஒரு வேல்யூவை மல்டிப்ளை அண்ட் ஆட் பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? அது ஏன் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறது. இப்போ மியூ இன்ட்டு வி டிவைடட் பை ரோ இன்ட்டு வி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி h 3 by 2 அப்படின்னு எடுத்து எழுதுறேன். இப்போ இந்த h 3 by 2 மட்டும் நான் எப்படி எழுதலாம்னா h 1 plus h அதாவது 3 by 2 equal to என்னது? 1 plus 1 by 2 அப்படிதானே? அப்போ h பவர் 3 by 2 equal to என்ன? h பவரில் 1 h பவரில் 1 by 2 அப்படி எழுதுறோமா? இப்போ இதை இந்த இடத்துல எழுதுறேன்னா என்ன வரும்? பை 3 equal to என்ன? mu into v divided by rho into v into rho g into h power 1 h power 1 by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? mu v divided by rho into v into h square root of g into h எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ பை 3 நான் எப்படி எழுதியிருக்கேன்? பை 3க்கான வேல்யூஸ் நான் எப்படி எழுதியிருக்கேன்? mu into v divided by rho v h square root of g h ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை 1 டேர்முக்கான வேல்யூ என்னன்னா v divided by square root of g h ன்னு இருக்கும். சரிங்களா? கண்டுபிடிச்சது ஏற்கனவே. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பை 3யோட டேர்மு ஏற்கனவே என்ன இருக்கு? mu divided by rho v h v square root of g h ன்னு இருக்கா? அப்போ இந்த டேர்முக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பை 1ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன வரும்? 4 பை 3க்கான வேல்யூ என்ன? mu divided by rho v h into பை 1ன்னு நான் எழுதிக்கலாம். அவ்வளோதான் வேலை. சரிங்களா? அப்போ 3 பை டேர்முக்கான வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கிறேன். நம்மளது ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பை 1 கமா பை 2 கமா பை 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதினோம். சரிங்களா? இப்போ அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் பை 1க்கான வேல்யூ என்ன? v டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் gh கமா பை 2க்கான வேல்யூ என்ன? d பை h கமா பை 3க்கான வேல்யூ என்ன? mu divided by rho into v into h into pi 1 equal to 0. சரிங்களா? அவ்வளோதான் வேலை. இப்போ நமக்கு ஷோ தட்டுன்னு சொல்லி கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஷோ தட்டுன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா v is equal to square root of 2gh pi into d divided by h mu divided by rho vh ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதே போல் இந்த டேர்ம்ஸை நான் எப்படி மாற்றணும் அப்படின்றத பார்க்குறேன். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் v divided by rho gh எனக்கு எப்படி இருக்கு? v divided by square root of gh ஈக்குவல் டு என்னவா இருக்கு? பை டேர்ம்ஸில் d பவர் h கமா mu rho vh இன்ட்டு
பை 1ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா இந்த பை 1ங்கிற டேர்மு ஏற்கனவே இங்கேயும் ஒன்று இருக்குது, அதனால் ரிப்பீட்டட் வேரியபிளாக இருக்குது, ஒரு ப்ராடக்டில் வர்றதுனால இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுது, v divided by square root of gh equal to mu d by h into phi into d by h into mu rho v h ன்னு மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ v divided by square root of 2gh இருக்கு இல்லையா, அது இந்த சைடு போயிடுது. அதை என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனுக்கு நான் இப்படி எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் gh phi d by h mu rho vh ன்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பாருங்க, இதே ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. அப்போ அந்த 2 எப்படி ஆட் பண்ணுறோன்னா, எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம என்ன ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணினாலும், ஒரு கான்ஸ்டன்ட்டை இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அது ஒரு பை டேர்முடைய கேரக்டரை எந்த விதத்துலையும் மாற்ற போகிறது கிடையாது அப்படின்ற கான்செப்ட் ஒரு அசம்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஹெச்ன்னு கொண்டு வரேன். 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஹெச் அப்படின்னு கொண்டு வரேன். அப்போ அது என்ன பண்ணணும், v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh கன்வெர்ட் ஆகும். அப்போ 5 டிவைடட் பை d by h இன்ட்டு mu இன்ட்டு ரோ vh. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஈக்குவேஷன், நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா, இந்த டேர்மை நீ எடுத்து எழுதும்போது கண்டிப்பாக இதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக. அதாவது மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் by any constant does not change the character of pi term அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம்னு வச்சுங்க. இதுக்கு நாம் ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். சரிங்களா? இவ்வளோதான்ப்பா பக்கிங்ஹாம் பை தியரம். ரொம்ப எளிமையானது, கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸே தவிர ரொம்ப எளிமையானது. எக்ஸாமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக போயிடும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக் டைமென்ஷன்ஸை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துக்கணும், பை ஹார்ட் அது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. அது இருந்தாலே இது போதுமானது. தேங்க்யூப்பா.